Taste the Daily. சார் நதிகளை வந்து இப்போ கட்டுறாங்க, இந்த பக்கம் கர்நாடகா கட்டுறேன்னு சொல்றது, அந்த மாதிரியான மேகதாது அணைகளை வந்து கட்டுறேன்னு சொல்றாங்க. நதிகளை தேசியமயமாக்கல. எந்த ஒரு தேர்தல் வரைக்கும் மத்திய அந்த காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி சொல்லலை. அந்தந்த மாநில ஏற்றால் போல அதான் நீங்க இப்போ ஒரு கேள்வி நம்ம எப்படி வைப்போம், காங்கிரஸ் இந்திய கட்சியா மாநில கட்சியா? இந்திய இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடு பேசும். பாரதிய ஜனதா அதிகமாக கத்தும், பாரத மாதா கட்சி எல்லாம் பேசும், இந்திய ஒருமைப்பாடு இறையாண்மை பேசும். கர்நாடகா வந்தா அது இந்திய கட்சியா மாநில கட்சியா? ரெண்டு மாநில ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாதுன்னு தமிழ்நாட்டுக்கு சொன்னா இறையாண்மை எங்க இருக்கும், தேச ஒருமைப்பாடு எங்க இருக்கு? நான் அப்படி ஒரு யூனிட் மின்சாரம் கூட உனக்கு தர முடியாதான்னு நெய்வேலி பழப்பு நல்ல நான் சண்டை போட்டேன்னா எப்படி இருக்கும்? எங்க இறையாண்மை இருக்கும், ஒருமைப்பாடு எங்க இருக்கும்? அவரவர் வளம் அவரவருக்கு என்ன, என்னுடைய வளம் எனக்கேன்னு நான் திரும்பிட்டேன்னா என்ன ஆகும்? என்னுடைய நரிமணம் பெட்ரோலை எடுத்துக்கிடுவேன், என்னுடைய மீத்தேன் பயோகேஸை எடுத்துக்கிடுவேன், என்னுடைய மின்சாரத்தை எடுத்துக்கிடுவேன், அனல் எல்லாத்துலேயும் மின்சாரம் எடுத்துப்பேன். ஆனால் உன்னுடைய தண்ணி எனக்கு தரமாட்டாங்கன்னா இப்போ நான் ஏமாலியா? தேசப்பட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் தமிழர்களுக்கு மட்டும்தானே, மற்றவனுக்கு இல்லையா? அப்போ அதனால் இந்த கட்சிகள் அரசியல் லாபம் தேர்தல் வெற்றிக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்கு. அதில் தேச நலன்லாம் கிடையாது, செத்து போயிருக்கு. ஐடி ரைடு தொடர்ந்து நடக்குது. அப்போ பணம் வந்து தமிழகத்தில் அதிகரிச்சிருக்கு. நீங்கள் ஏன்டா கேட்கக்கூடாது? இந்த பணம் செல்லாதுன்னு அறிவிச்சா கருப்பு பணம் ஒழிஞ்சிரும், கள்ளப்பணம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொன்ன ஆளியாரு? ஐயா மோடி. அவர்கிட்ட கேட்கணும், இல்லை தம்பி அண்ணாமலைக்காவது கேட்கணும். கருப்பு பணம் ஒழிஞ்சிரும்ன்றீங்களே, அப்போ ஒவ்வொரு வீடாக தேடி போய் ஐடி ரைடு இடி ரைடு நடக்குது. ஒளியிலப்போ ஒளியில எப்படி ஒழியும்? நீங்கள் எங்கேயெல்லாம் அமலாக்கத்துறை சோதனை போட்டிங்களோ அந்த முதலாளிட்டெல்லாம் காசு வாங்கியிருக்கீங்க பாருங்க. 6650 கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்க இந்த எலக்ட்ரல் பாண்டில். அதை பற்றி வாய் திறக்கிறாங்களா? அப்புறம் நீ ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு பேசுகிற, நேர்மை பேசுகிற. முதல் குற்றவாளி நீ, ரெண்டாவது மம்தா, காங்கிரஸ், திமுக எல்லாரும் வாங்கியிருக்காங்க. அப்போனா ஸ்பெசிஃபிக்காக இப்போ திமுக அவங்களுடைய உறவினர்கள் அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் வீட்டில் தான் பெரும்பாலும் நடக்குது. அதிமுகவில் மற்ற கட்சிகள் நடக்கலை. அது அச்சுறுத்தல் தான், அச்சுறுத்தல். அதுவும் தேர்தல் பழிவாங்கல் தான், பழிவாங்கல் தான். அதுதான் ஒருவேளை என்னென்னா இப்போ 26 கூட தேர்தலுக்கு அதிமுக நம்ம கூட கூட்டிகிட்டு வரலாம்னு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கலாம். அதனால திமுக மேலே ரைடு. எங்கள் வீட்டில் ஒரு இடி ரைடை விட வேண்டியதானே? நீ ஏன் என்ஐஏ ரைடு விடுற? எனக்கு என் வீட்டில் ஒரு ஐடி ரைடோ இடி ரைடோ விட வேண்டியதானே? ஏன்னா என்கிட்ட காசு இல்லைன்னு தெரியும். அதனால என்ஐஏ ரைடை விடுறேன். அவள் எப்படி பார்த்தாலும் அச்சுறுத்துறேன், மிரட்டுறேன். அதனால தான் சொல்கிறேன், இது சர்வாதிகாரம் கூட இல்லை, கொடுங்கோன்மைன்னு சொல்கிறது அதான். ஆனால் கடைசியாக அவன் விக்கிரவாண்டி தொகுதியோட எம்எல்ஏ இப்போ இறந்துட்டார். அவருடைய இரங்கல் செய்தி மாதிரி எதனா சொல்லுங்கள். அப்படியே எனக்கு தெரியலையே. அதான் நான் வருந்துறேன். அதுக்காக நான் அவர் குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்கிறேன். அவருக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை சொல்கிறேன். நாம் தமிழரோட வெற்றி வாய்ப்பு போன கடந்த இது இப்போ சிம்பிள் மாறியதெல்லாம் வாக்கு சதவீதம் இல்லை. என்னுடைய எண்ணத்திற்கு என் தம்பி தங்கையில் உழைப்புக்கு தான் ஓட்டு போடுவாங்க மக்கள். உறுதியாக நான் வெல்லுவேன். நன்றி நன்றி. Taste the Daily.